வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் பியூர் சாஃப்ட் டெக்ஸ்சர் 120 கவுண்ட்ஸ் பத்திக் பிரிண்டட் அண்ட் கோலம் டிசைன்ஸ் மல்மல் காட்டன் சாரீஸ். இந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் இதுக்கு பேர் மல்மல். கீழே அழகான ருத்ராட்சம் டிசைன்ஸோட காயின் டிசைன் சொல்லலாம், ருத்ராட்சம் சொல்லலாம், அந்த டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாரீஸில் கோலம் டிசைன், ஒரு சில சாரீஸில் பத்திக் பிரிண்டட், எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மயூரி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த மயில் கீழே பாருங்கள், பார்டர் வரும், பிளெயின் பார்டர், மயூரி சரி பார்டர் அது மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மயில் டிசைன் வர மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ். சேலை உங்களுக்கு வித் ப்ளவுஸோட 770 rupees ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளவுஸ் தனியாகவும் வரும், இல்லைனா சேரீலே ரன்னிங் ப்ளவுஸாகவும் வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு பல்லு பிளெயினாக இருக்கும். மல்மல் காட்டன் சாரீஸில் ஒரு சில இதில் மட்டும் கொஞ்சம் டிசைன் சாரீ வரும், இல்லைனா பத்திக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வரா மாதிரி வரும். இந்த பத்திக் பிரிண்டட் சாரீஸில் மட்டும் டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸோடு சேர்த்தே தான் வாங்கணும். ப்ளவுஸை நீங்கள் தனியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வாங்க முடியாது. ப்ளவுஸோடு சேர்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். சேலைகள் நார்மல் வாஷ், ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம், மிஷின்லேயும் தாராளமாக போட்டு எடுத்துக்கலாம். காட்டன் சாரீஸ் மட்டும் போடுங்க மிஷினில் போட்டால். டைரக்ட் சன்லைட்டில் கண்டிப்பாக காய வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அலசக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்பப்போ ஊற வச்சு அப்பப்போ அலசி காய போட்டணும். மிஷினில் போடுறப்போ கண்டிப்பாக சேலைகள் மட்டும் தனியாக போட்டு ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு செமி சேடான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற வீடியோஸில் காட்டன் சாரீஸ் எப்படி பராமரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அப்படி தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா சேலைகளும் மிஸ் ஆயிரும். நாங்கள் சொல்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பர்சனலைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோஸ் டெய்லி அப்டேட் ஆகும். வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் தனியாக எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா ஆன்லைன் ஸ்கேம் நிறைய ஸ்கேம் நடக்குது. இப்போது சேஃப்டியான தளம் கிடையாது. நீங்கள் வாங்குகிற இ-காமர்ஸ் தளங்களில் மாதிரி இதில் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அவங்களே வந்து உங்கள் வீட்டில் கொடுப்பாங்க, திருப்பி எடுத்துப்பாங்க. பிடிக்கலன்னா அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே ப்ரைவேட் கொரியரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரியர் வந்து உங்கள் வீட்டுக்கு சேர்கிற வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு. அது கண்டிப்பாக அவங்கள்ட்ட ரீச் ஆகிற வரைக்கும் அதை நாங்கள் பார்த்துப்போம். மற்றபடி நாங்களே வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். எக்ஸ்சேஞ்ச் எப்போ பண்ணுவோம்? நீங்கள் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுத்து எங்ககிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் ஏதாவது உங்களுக்கு வந்த சாரியில் கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா, அது அதாவது மாற்றி தரதுக்காக உரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் மாற்றி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதுக்கு எங்களுக்கு கொரியரில் திருப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இதை வாட்ஸ்அப்லேயே நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஜிபே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தெரிஞ்சிருக்கணும். ஜிபே உங்களுக்கு ஆன்லைன்லேயே பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். வெளியில் மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மறுநாள் 2-3 நாள் லேட்டாலாம் பண்ண முடியாது. அன்னன்னைக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் இது எப்படி பண்ணுறோம், என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு அப்படியே பண்ணிவிட்டு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதை நாங்கள் தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறோம். ஏஜ்டு பர்சன்ஸ் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாதீங்க. அதேமாதிரி ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி அனுப்பிச்சா தான் எனக்கு வரும். நம்பர் ஏதாவது தப்பாக செக் பண்ணாமல் போட்டிங்கன்னா வேறு யாருக்காவது போயிடும். அப்போ உங்களை ப்ரைஸோடு கொடுக்குறோம். உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்பவே கவனமாக இருங்க. நிறைய ஸ்கேம் நடக்குது. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம். பார்சல் ஓப்பன் வீடியோ உங்கள் கைக்கு பார்சல் வந்தவுடனே அதை உங்களுக்கு எப்போ பிரிக்கிறதுக்கு டைம் இருக்கோ 1 days 2 days கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னா ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுட்டு பார்சல் ஃபோட்டோ அட்ரஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி வீடியோ எடுக்கணும். ஃபுல் சாரி அப்போவே நீங்கள் செக் பண்ணிடணும்.